சுதந்திரம் அடைவதற்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று பாடினா மாநிலமே உருவாகல, மாநிலத்தாயை வழங்குவோன்னு சொன்னா. தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்கன்னு அவனுக்கு தெரியாது. சங்கரலிங்கனார் என்பவர் ஒருத்தர் உயிர் நிற்பார் அவருக்கு தெரியாது. அண்ணாதுரை அதுக்கு அரசாணை போடுவார்னு தெரியாது. ஆனாலும் செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதுநிலே என்று கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு தொடர்ச்சியா தமிழ்நாடு 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 என்று அவன் பாடிட்டான். கிட்டத்தட்ட தமிழ்நாடு பேர் வைப்பதற்கு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடுங்கிற வார்த்தையை மாநிலத்துக்கு வச்சு சூட்டிட்டு அவன் போயிட்டான். சுதந்திரம் அடைந்ததுக்கு முன்னாடியே ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு ஒரு கால யானியாக, ஒரு கால கணிந்தனாக, ஒரு மற்றவெல்லாம் காலம் உருவாக்கிய கணிஞன் பாரதி காலத்தை உருவாக்கிய கவிஞன். அதனால தான் அவன் தீர்க்க தரிசி, அதனால தான் அவன் உலகத்தில் ஒருவன் சீமான் பேசினாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? தமிழ்நாடு நீ பேர் வைக்க கிடையாது. இந்தியா விடுதலை அடையல, அவன் அடைந்தான். மாநிலங்கள் பிரிக்கல, அவன் பிரிச்சான். தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, அவன் வச்சிட்டான். அதனால யார் அவன்? காலம், காலத்தை உருவாக்கிய கவிஞன், கால ஞானி, தீர்க்க தரிசி, அவதாரம் அவனே. அதனால யார்? உலகத்தில் ஒருவன். அவன் உலகத்தில் ஒருவன். அவன் முடிவுண்டா அது வேற. தமிழ்நாடுன்னு சங்கரலிங்கனார் வருவாரு, 79 நாள் போராடுவாரு, இறப்பாரு. அப்புறம் அறிஞர் அண்ணா என்கிற பெருந்தை வருவாரு, அவருக்கு பேர் வைப்பார். அதெல்லாம் அவனுக்கு தெரியும், அவன் வச்சுட்டான்.